இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். கெத்சமனே தோட்டத்திற்கு 11 சீஷர்களோடு சென்ற இயேசு பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த 3 பேரை மாத்திரம் என்னோடே கூட விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வியர்வையின் துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழ ஆண்டவர் ஜெபித்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2வதும் அவர் போய் ஜெபிக்கிறார். மறுபடியும் வந்து பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்னோட கூட 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமும் அவங்களை எழுப்பி விட்டுட்டு போய் ஜெபித்து 3வது முறை இயேசு வந்து பார்த்தா அப்பவும் அவர்கள் நித்திரை மயக்கத்தில் இருக்கிறத பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்றாரு, இனி நித்திரை பண்ணி இளைப்பார்கள். தெய்வ பிள்ளைகளை, இது ஆண்டவர் சந்தோஷமா டேக் ரெஸ்ட் அப்படி சொல்லலைங்க, ரொம்ப வருத்தத்தோட அவர் சொன்ன வார்த்தை. ஆக்சுவலா இது தூங்குற நேரம் தான். ஏன்னா இரவு உணவு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேற வேலை இல்லை, தூங்க வேண்டியதுதான். ஆனா தூங்க வேண்டிய அந்த நேரத்துல நீங்க தூங்காம விழித்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, நீங்க இப்ப கொஞ்சம் விலைக்கரையம் செலுத்தும் நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். இது விலைக்கரையம் செலுத்தும் காலம். இது நீங்கள் தூங்கி வழக்கமாக உங்கள் பொழுதை கழிக்கும் ஒரு நிலையில் இருப்பது கூடாது. ஏன்னா தேவ சித்தம் நிறைவேறணும்னா நீங்க கொஞ்சம் விலைக்கரையை செலுத்தி தான் ஆகும். இப்போ இயேசு பாருங்க, அவர் போய் மிகுந்த வியாகுலத்தோட, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று அவர் விலைக்கரையம் செலுத்தி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவரால் அந்த தேவ சித்தத்தை பரிபூரணமாய் நிறைவேற்ற முடிந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றாத பட்சத்தில் பரலோக ராஜ்யத்துல நமக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது. தேவ சித்தம் என்றால் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்தல். அப்ப தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது உங்களுடைய விருப்பத்தெல்லாம் நீங்க விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு பெருசா தெரிகிறதெல்லாம் நீங்க தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். அவசியமானது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? ஆண்டவருக்காக இழக்க வேண்டியது இருக்கும். அங்க பாருங்க, இந்த தூங்குற நேரத்துல நீ தூங்காம ஜெபம் பண்ணுன்னு சொல்ற அந்த விலைக்கரையத்தை செலுத்த இந்த சீஷர்கள் தவறி போனார். அதனால என்ன நடந்தது? ஆண்டவர் ஏற்கனவே சொல்றார், என் நிமித்தம் இன்னைக்கு நீங்க எல்லாரும் இடரல் அடைவீர்கள். ஆனா பாருங்க, அவங்க எல்லாரும் அதை குறித்த அக்கறை உள்ளவர்களாகவே இல்லை. அப்ப இவர்கள் கிரையை மட்டும் செலுத்தியிருந்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு ஓடி இருக்க மாட்டாங்க. பேதுரு பட்டயத்தை எடுத்து ஒருத்தன் காதை வெட்டியிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. பேதுரு இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்கு. அப்ப நம்ம கிரயம் செலுத்தும் போது என்ன நடக்கிறது? ஆண்டவர் நமக்கு நியமித்த பாதையிலே நாம் நடந்து செல்ல நமக்கு பலன் கிடைக்கிறது. இவர்கள் இதை செய்ய தவறினதுனால இவர்களுடைய வாழ்வில் தடுமாற்றம். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற வழியில நடந்து இலக்கை அடையவும் கிரயம் செலுத்துதல் அவசியம். ஆகவே தூக்கத்தை ஒதுக்குங்க, ஆகாரத்தை ஒதுக்குங்க, நேரத்தை வீணாக செலவு செய்தல் போன்ற காரியங்களுக்கு விலகி இருங்கள். தேவனோடு அதிக நேரம் செலவு பண்ணுங்க. ஆண்டவர் உங்க உள்ளத்துல என்னெல்லாம் சொல்லி கிரயம் செலுத்த வேண்டும் என்று உணர்த்துகிறாரோ அதெல்லாம் உடனே செய்யுங்க. அப்படி செய்வது தேவ சித்தம் செய்வதற்கும் தேவன் நியமித்த வழியில் நடப்பதற்கும் உதவியாயிருக்கும். பரலோக தேவனே, நாங்கள் கிரயம் செலுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.